ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். டுடே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, மூவிங் அவரேஜ் யூஸ் பண்ணி சிம்பிளா நம்ம வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிய வந்து நம்ம வந்து டெய்லியுமே நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ட்ரேடிங் வியூல வந்து இண்டிகேட்டர்ஸ்ல போயிட்டு மூவிங் அவரேஜ் ஓகேங்களா? ஆ மூவிங் அவரேஜ் எக்ஸ்போனன்ஷியல் ஓகேங்களா? இத வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதில ஆட் பண்ணிட்டு நான் வந்து இது வந்து செட்டிங்ஸ்ல போயிட்டு 20யா நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ 20யா சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து கலர் வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகேங்களா. இப்போ நம்ம இன்ட்ராடே பண்ணது வந்து பாருங்க, நம்ம வந்து நல்ல ஒரு மூவ்மெண்டம் ஸ்டாக்ஸ்ல நம்ம வந்து பண்ணா தான் நமக்கு வந்து நல்லா ஈஸியா நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ப்ராஃபிட் வரும். அதுவும் இல்லாம நமக்கு சீக்கிரமாவும் ட்ரேட் முடியும். ஓகேங்களா. அதனால நம்ம வந்து இன்னைக்கான டாப் கெய்னர்ஸ்ல போய் பார்க்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இடி டாப் கெய்னர்ஸ்னு சொல்லிட்டு நான் வந்து போடுறேன். எக்கனாமிக் டைம்ஸு. ஓகேங்களா. அதில போயிடுங்க. அதில போயிட்டு அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிட்டு, இதில போயிட்டு இந்த ஆல் ஸ்டாக்ஸ் இருக்கு இல்லைங்களா? இதில போயிட்டு கீ இண்டிசஸ் இதில் போயிட்டு நிஃப்டி 200 இல்லை நிஃப்டி 500 அது மாதிரி போடுங்க. நான் வந்து நிஃப்டி 200 நான் வந்து போடுறேன் டுடே. ஓகேண்ணா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோ எட்ஜ். இன்ஃபோ எட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ஃபோ எட்ஜ் வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இது வந்து பாருங்க இந்த 20 மூவிங் ஆவரேஜ் வந்து டச் பண்ணவே இல்லை எங்கேயுமே. ஓகேங்களா. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா டச் ஆயிருக்கு. அது மார்க்கெட் க்ளோஸ் பண்ணுற டைமில் டச் ஆயிருக்கு. அதனால இது வந்து நம்ம வந்து நமக்கு என்ட்ரி எதுவும் இது அந்த ட்ரேட்ல வந்து கிடைக்கல. நெக்ஸ்ட் ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி. ஓகேங்களா. ஸ்விக்கி வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்விக்கியில் வந்து பாருங்கள், நல்லா பாருங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூவிங் மூவிங் ஆவரேஜ் வந்து டச் பண்ணிட்டு அதுக்கடுத்து வந்து போயிருக்கு. அதுக்கடுத்து வந்து ஒரு கேண்டில் வந்து நல்ல ஒரு பெரிய கிரீன் கேண்டில் வந்து ஃபார்மேஷன் ஆயிருக்கு. இப்போ நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி வந்து நம்ம வந்து எடுத்துருக்கலாம். நம்மளோட ரிஸ்க் ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1:2 ஓகேங்களா. 1:2ன்ற மாதிரி நம்ம வந்து ரிஸ்க் ரிவார்டு வந்து நம்ம வந்து வச்சுருந்தாங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஓகே. இப்போ நம்ம வந்து இங்கே என்ட்ரி எடுத்திருந்தாக்கா 1:2 இப்போ நம்ம இந்த ஸ்விக்கி இந்த என்ட்ரியை வந்து நம்ம இந்த 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 புல்லிஷ் கேண்டலுக்கு மேலே நம்ம என்ட்ரி எடுத்திருந்தாங்க 1:2 வந்து பாருங்கள். இது வந்து ஈஸியான இது வந்து பாருங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கு. ஓகேங்களா. ஓகே. ஃபஸ்ட்டு ட்ரேட் வந்து இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ அகைன் ஒரு ட்ரேடுமே பாருங்கள். அகைன் இந்த 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 இடத்துல வந்து டச் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல டச் பண்ணிட்டு ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்திருக்கு. நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து என்ட்ரி எடுத்துருக்கலாம். எங்கே அப்படின்னாக்கா இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதுக்கு வந்து 1:2 வந்து பாருங்கள். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1:2னா கூட நமக்கு ஈஸியாக வந்து டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு. செகண்ட் டைமே இந்த ஸ்விக்கி வந்து நமக்கு வந்து இன்றைக்கி வந்து 2 டைம்ஸ் ட்ரேட் வந்து கொடுத்துருக்கு. 2 டைம்ஸும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கு. ஓகேவா. இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் நெக்ஸ்ட்டு டாப் கெய்னரில் ஜூபிலண்ட் ஃபுட் ஓகேங்க. ஜூபிலண்ட் ஃபுட்டு இது வந்து பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடம் பாருங்கள். இங்கே வந்து டச் பண்ணியிருக்கு. மூவிங் ஆவரேஜ் வந்து இங்கே டச் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா. பட் யூஸ்வலாக நம்ம வந்து இந்த மாதிரி என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல ஒரு லோ வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. மோஸ்ட்லி இதை வந்து நம்ம வந்து அவாய்ட் தான் பண்ணியிருக்கணும். நம்ம இதை என்ட்ரி அவாய்ட் பண்ணது வந்து நம்ம வந்து ரெகுலராக இதை நம்ம பண்ண தான் நமக்கு வந்து வரும். ஓகேங்களா. நம்ம இனிஷியலாக நம்மளால அதை வந்து பண்ண முடியாது. இருந்தாலுமே இதை சப்போஸ் நம்ம இதை வந்து என்ட்ரி எடுத்திருந்தாலுமே நம்ம வந்து பாருங்கள் இது வந்து லாஸ் தான் நமக்கு. ஓகேங்களா. இப்போ வந்து ஓகே. இது வந்து என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் தான். ஏன்னா இது ஜஸ்ட் ஒரு ஸ்பைக் கொடுத்துட்டு அப்படியே வந்து ப்ரைஸ் வந்து லோ லோ ஆகிட்டு இருக்கு. அதனால இது வந்து ஒர்க் அவுட் ஆகலை. பட் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா
சப்போஸ் நான் இதை வந்து என்ட்ரி நான் வந்து எடுக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த என்ட்ரி நான் வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிவிடுவேன். கண்டிப்பாக நான் வந்து எடுத்திருக்க மாட்டேன். அடுத்த என்ட்ரி பார்க்கலாம். ஹாவல்ஸ். ஹாவல்ஸ் பாருங்கள். ஹாவல்ஸ் வந்து பாருங்கள் இந்த இடத்துல வந்து டச் பண்ணியிருக்கு. டச் பண்ணிட்டு இந்த இடத்துல ரிஜெக்ஷன் வந்து கொடுத்துருக்கு. ஓகேங்களா, எங்கன்னாக்கா இங்கே தான். இதுக்கு வந்து பாருங்க 1:2 வந்து பாருங்க ரொம்ப ஈஸியாகவே ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்து பாருங்க, சாரி 50 மினிட்ஸ்லேயே வந்து அச்சீவ் பண்ணிட்டு இருக்கு. இது வந்து 1:2 ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு. ஓகே, இதுவும் இந்த ட்ரேடுமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்கு. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். அடுத்து வந்து பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம். நம்ம வந்து மெயினாக ஒரு அபோவ் 2% மேலே இருக்கிற ஸ்டாக் வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா, நிறைய ஸ்டாக் வந்து புல்லிஷாக இருக்குது அப்படின்னாக்கா அபோவ் 3% நம்ம எடுத்துக்கலாம். நிஃப்டி 500லாம் நம்ம எடுத்தோம்னாக்கா நம்ம வந்து அபோவ் 3% நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது நிஃப்டி 200 இருந்தாலும் நம்ம வந்து அபோவ் 2% நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்டாக் வந்து பாருங்கள், பெர்சிஸ்டன்ட் இதுவுமே இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே கீழே வந்துட்டு அதுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்திருக்கு. இதுக்கு வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ட்ரேட் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதுக்கடுத்து பாருங்கள் எல்டிஏ மைண்ட்ரி. ஸ்டாக் நேம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஹெச்சிசிஎல் டெக் பார்க்கலாம் அடுத்து. ஓகே, இப்போ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்சிசிஎல் டெக் வந்து இந்த இடத்துல வந்து டச் பண்ணியிருக்கு. ஓகே, இப்போ நம்ம கன்ஃபர்மேஷன் வந்து இந்த கேண்டில் ஹையில் வந்து நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இங்கே தான் நம்ம வந்து என்ட்ரி எடுத்திருப்போம். இதுக்கு வந்து 1:2 வந்து போயிருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 1:2 வந்து போகலை. ஓகேங்களா, மேபி நியர்பை போயிருக்கு, அதுக்கு மேலே இது வந்து போகலை. ஓகேவா, மேபி நம்ம வந்து காஸ்ட் டு காஸ்ட் நம்ம வந்து இதில் வந்து எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஓகே, காஸ்ட் டு காஸ்ட் நம்ம வந்து எக்ஸிட் ஆகிருக்கலாம். இதில் லாஸ் எதுவும் நமக்கு வந்து பெருசாக வந்திருக்காது. அடுத்த என்ட்ரி வந்து பாருங்கள் எம்பாசிஸ். ஓகே, இப்போ எம்பாசிஸ் பாருங்கள், இந்த இடம் பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு என்ட்ரி வந்து கிடச்சிருக்கு. இங்கே வந்து பாருங்கள் இது ஈஸியாக வந்து டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, இப்போ அடுத்து பாருங்கள் அகைன் இந்த இடத்துல வந்து பாருங்கள் இங்கேயுமே நமக்கு ஒரு என்ட்ரி வந்து கிடச்சிருக்கு. அடுத்து இங்கேயுமே ஒரு என்ட்ரி நமக்கு வந்து நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெக்எம். இதில் வந்து நமக்கு எதுவும் என்ட்ரி வந்து கிடைக்கல. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபி. இன்ஃபியில் வந்து பாருங்கள் இது இங்கே இந்த இடத்துல வந்து டச் பண்ணியிருக்கு. பட்டு என்னென்னாக்கா நம்ம வந்து ஸ்ட்ராங்கான ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து நம்ம வந்து கிடைக்கல. ஓகே, ஸ்ட்ராங்கான ஒரு கன்ஃபர்மேஷன் நம்ம வந்து கிடைக்கல. அதனால் இது வந்து நம்ம கன்சிடர் பண்ண வேணாம். இது வந்து டைட்டன். டைட்டான் வந்து செக் பண்ணி பாருங்கள், இந்த இடத்துல வந்து டச் பண்ணியிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ்லாம் வந்து ஹிட் ஆகிருக்கும். ஓகேங்களா, மேபி நம்ம வந்து இந்த என்ட்ரியை நம்ம வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடணும். ஓகேங்களா,
இது நம்ம ரெகுலர் பேஸில் நம்ம பண்ணும்போது இதெல்லாம் இந்த என்ட்ரி நம்ம வந்து அவாய்ட் பண்ணோம். இது வந்து கண்டிப்பாக இந்த என்ட்ரி வந்து நம்ம வந்து எடுத்துருக்க மாட்டோம். ஓகே, சப்போஸ் இதில் என்ட்ரி எடுத்திருந்தாலுமே இந்த இந்த இடத்துல நம்ம வந்து என்ட்ரி எடுத்திருந்தாலுமே இது வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். இந்த இடத்துல எடுத்திருந்தா நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். ஓகே, அதுக்கடுத்து பாருங்கள், அதுக்கடுத்து வந்து எஸ்பிஐ. ஓகே, எஸ்பிஐ வந்து பாருங்கள், இதில் நமக்கு எதுவும் என்ட்ரி பெருசாக நமக்கு வந்து கிடைக்கல, ஏன்னா ஃப்ளாட்டாக போயிருக்கு. சாரி, அது வந்து எஸ்பிஐ லைஃப். ஓகேங்க, எஸ்பிஐ லைஃப் பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹை பிரேக் பண்ணால் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கணும் ஆக்சுவலாக. இந்த இது ஒரு ஸ்பைக் வந்து கொடுத்துருக்கு, பட் ஆனால் அந்தளவுக்கு கன்ஃபார்மாக இல்லை. சப்போஸ் நம்ம என்ட்ரி இதில் எடுத்திருந்தாலுமே நம்ம வந்து லாஸு தான். ஓகேங்களா, சப்போஸ் நம்ம வந்து அவாய்ட் பண்ண வேணாம். ஏன்னா இந்த ஐ பிரேக் பண்ணால் கண்டிப்பாக நம்ம என்ட்ரி வந்து கண்டிப்பாக எடுத்துருப்போம். ஏன்னா இது ஒரு 40 பைசே வந்து மூவ் பண்ணி இருக்குது கண்டிப்பாக. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே லாஸு தான் நமக்கு. 35 7 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸு. ஓகே, இப்போ நம்ம வந்து இதோட நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இதில் நமக்கு டுடே என்ட்ரி வந்து பாருங்கள், இதில் ஸ்விக்கியில் நம்ம வந்து 2 என்ட்ரி வந்து வந்திருக்கு. அதுக்கடுத்து வந்து ஜூபிலண்ட் ஃபுட்டு, ஜூபிலண்ட் ஃபுட்டில் வந்துச்சுங்களா. பெர்சிஸ்டன்ட் சிஸ்டமில் கூட ஒரு என்ட்ரி வந்து நம்ம வந்து வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் எம்பைசிஸில் கூட நம்ம வந்து 2 என்ட்ரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு. நம்ம லாஸ் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விக்கியில் கூட நம்ம என்ட்ரி வந்துச்சு. ஆமாம், ஸ்விக்கி ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். ஓகே, நம்ம வந்து லாஸ் ஆனது வந்து ஜூபிலண்ட் ஃபுட்டுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகிருக்கு, பெருசாக மூவ் தரல, ஸ்டாப் லாஸ் ஆகிட்டு. அதுக்கடுத்து நமக்கு லாஸ் ஆனது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைட்டன். ஓகே, டைட்டன், அதுக்கடுத்து எஸ்பிஐ லைஃப். ஓகே, நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போனது வந்து பாருங்கள் ஸ்விக்கி, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹாவல்ஸில் என்ட்ரி கொடுத்துருக்கா. ஹாவல்ஸும் நமக்கு வந்து என்ட்ரி வந்து கொடுத்துருக்கு. ஸ்விக்கியும் சக்ஸஸ்ஃபுல்லு, ஹாவல்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லு. அதுக்கடுத்து வந்து பர்சிஸ்டன்ட் சிஸ்டம் பாருங்கள். இதுலுமே நமக்கு ஒரு என்ட்ரி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்விக்கியில் 2, ஹாவல்ஸில் 1, பர்சிஸ்டன்ட் இது 1, டோட்டலாக 4 ட்ரேட் சக்ஸஸ்ஃபுல்லு. அதுக்கடுத்து ஹெச்சிசிஎல் பார்க்கலாம். ஹெச்சிசிஎலுமே நம்ம ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துருக்கு, பட் அது காஸ்ட் டு காஸ்ட் தான், அதனால் அதை நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேணாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எம்பாசிஸு, இதுவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு. ஓகேங்களா, அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 5 ட்ரேடு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெக் மகேந்திரா, டெக் மகேந்திரா நம்ம என்ட்ரி கிடைக்கல, டோட்டலாக 5 ட்ரேடு வந்திருக்கு. இன்ஃபோசிஸ், டைட், என்ட்ரி கிடைக்கல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 6 ட்ரேடு வந்து நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். லாஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக 3 ட்ரேட் லாஸ். ஓகே, ஜூபிலண்ட் ஃபுட்டு, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைட்டன் நினைக்கிறேன், டைட்டனு, எஸ்பிஐ. ஓகே, இந்த எஸ்பிஐ வந்து லாஸ் தான். டைட்டன் பார்க்கலாம். டைட்டன்லாம் வந்து அது அவாய்ட் பண்ணியிருக்கலாம். டைட்டன் வந்து லாஸ். அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 6 ட்ரேட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. 3 ட்ரேடு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகிருக்கு. அப்போ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா 66% வந்து பார்த்தீங்கன்னாக்கா அக்யூரசி இருக்குது. அதுவுமே நம்ம வந்து ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1.2 தான் நம்ம வந்து எடுக்கிறோம். அதனால் இதனோட சக்ஸஸ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 35% இருந்தாவே நமக்கு வந்து லாஸ் வராது. ஓகே, 33% இருந்தாவே நமக்கு லாஸ் வராது. அப்போ அதை விட டபுளாக தான் இருக்குது. ஓகேங்களா, அதனால் வந்து இது வந்து நமக்கு வந்து இன்றைக்கி நம்ம ட்ரேட் பண்ணியிருந்தாலும் நமக்கு வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன் வந்து கண்டிப்பாக கொடுத்துருக்கோம். நம்ம வந்து இதை வந்து நம்ம வந்து டெய்லியுமே இதை செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த ஸ்ட்ராட்டஜி டெய்லியுமே எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லி நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம்.
இதில் ஏதாவது டவுட் எதாவது இருந்தாங்க நீங்கள் வந்து கேளுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.